பேக் டு மை சேனல். நான் தனிஷ்கா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து டே இன் மை லைஃப் ப்ளஸ் வந்து ஸ்டடி பாக் எக்ஸாம் டே அதை பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என் ஃபேஸ் அண்ட் மை வாய்ஸ் இதை வந்து எப்போவுமே யாருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு இப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். லைட்டாக சளி பிடிச்சிருக்கனால எனக்கு வந்து மூக்கு அடைச்சி போச்சு. இது வந்து என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா வந்து போய் படிக்கிறேன். படிக்கிறது ஒரு குட்டி விலாகம் புரியுங்க. எக்ஸாம் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு படிப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் இதுக்குமே சவுண்டுக்கும் சரிங்களா. ஸோ அதனால் நான் வந்து குளிக்க போகிறேன். இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு மீட் பண்ணுறேன். பாய். ஹாய். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் பிஸ்கல் ஊற்றுங்கள. அதனால் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம ரெடி ஆகலாம் பார்த்து அங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடி கார்டு வச்சு ஐடி கார்டு இருக்குது. சாரி கேஸ். ஸோ இப்போ நம்ம ஐடி கார்டு போட்டோம். நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கணும். உங்களுக்கு வீடியோ ஓகேவா? ஓகே. டைம் வச்சு குத்தி வச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ரெடி வந்து சன்ஸ்க்ரீன் இங்கே போச்சு. அந்த சவுண்டை வாங்கிக்கோங்க.
இப்போ வந்து சன்ஸ்கிரீன் எங்கே போச்சுன்னா வெஸ்ட் பவுடர் ஒரு சாதம் மட்டும் தான் போடுறேன். எதுவும் போடுறது இல்லை. இவ்வளோ பவுடர் எடுத்துக்கோ போட்டுக்கணும். என்ன பண்ணுறது வீட்டிலலாம் என்ன என்னத்தை நான் சொல்லுவேன்னு சொல்லுங்க. என் வீட்டிலலாம் ஒரு வீடியோ எடுக்கணும்னா அதெல்லாம் எல்லோரும் வெளியில் இருக்கணும், அந்த நேரத்தில் இருக்கணும். அப்போ தான் நான் வீடியோ எடுக்க முடியும். இருமா ரெடி ஆகிட்டு வரேன். அப்படி கூப்பிடுறேன். அதனால நான் கண்ணாடி வைக்கிறேன். இதை பார்க்கணும் எனக்கு தெரியல. ஓகேவா? பொட்டு இருக்கும்ல பட்ட வச்சேன். அந்த இது மாதிரி இருப்பேன். ஏன்னா ஐயா நான் அவங்க மதிப்பேன். சாமி பெருமாள் கும்பிட்டாங்க நான் மதிப்பேன். காசினாலும் ரெடி ஆகும். வந்து சந்தனம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டேன். பாய். டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியாவும் ஒரு பொடியும். ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஸ்கூலுக்கு கிளம்பி இப்போ இதனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் ஸ்கூல்லேருந்து இதுக்கப்புறம் பாய். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். பாய். ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து சாரி நான் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். நான் வீடியோ எடுத்து நடக்கவே இருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு அப்படியே காலையில் வச்சு சேமியாக நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா ஸோ இப்போ சாப்பிட்டு நான் படிக்க சாப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்து அது 2 எக்ஸாம் சயின்ஸ் இங்கிலீஷ் இருக்குது. சயின்ஸ் வந்து படிச்சிட்டேன். ஸோ அதனால் ஒரு நல்லா படிக்கிறேன். அப்போ தான் எனக்கு மார்க் வந்து சொல்லுவேன். இன்றைக்கி வந்து சூப்பராக எழுதியிருக்கேன். சூப்பர் டூப்பராக எழுதியிருக்கேன். ஏன்னா மேத்ஸ் வந்து 50% எல்லாமே எழுதியிருக்கேன். 1க்கு 2 செக் பண்ணேன். தமிழ் வந்து 1 செக் பண்ணிச்சேன் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு செக் வந்து சூப்பராக எழுதியிருக்கேன். தமிழ் வந்து 95 போட்டு அது வந்து 95 வந்துச்சு. அதுவே 100க்கு 50க்கு வந்து தமிழுக்கு வந்து 45 47 எடுத்துக்கேன். மேத்ஸில் போகும்போது 50 எடுத்துக்கலாம். போகும்போது இந்த வாட்டி நான் சொல்கிறேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். அந்த சயின்ஸும் இங்கிலீஷும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக மார்க் இருக்கும். இங்கிலீஷ் எனக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட். கண்டிப்பாக நான் சென்டம் எடுத்துட்டு ஆகணும். எனக்கு ஆகணும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நான் சென்டம் எடுத்துக்கிறேன். நான் நம்பிக்கை நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அந்த ஹார்ட் பீட் சீரிஸ் அப்படின்னு ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து முடிஞ்சே போச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் திருப்பி ஃபஸ்ட் சீசன் வந்து திருப்பி வந்துட்டு முடிஞ்ச போர் எனக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன பிடிக்க முடியும். ஆனால் அப்படியே பார்த்தேன். அதுதான். ஸோ கேட்குற சில கேட்குறது எனக்கு இங்கேயே கேட்கல. ஆனால் ஃபேன்ஸ் வந்து நிறுத்திருக்கான் அப்படின்றது ஏதோ அந்த சவுண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் வந்து சாப்பிட்டாலே சேமியா சாப்பிட்டு படிக்க நான் வந்து பார்க்குறேன். நான் சாப்பிட்டு எல்லாமே முடிச்சு மணி 6 o'clock ஆகுது. மூஞ்சிக்கலே ரெடியாக டியூஷன் போயிட்டு நைட்டு நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் சொன்னோம் நான் படிக்க மறந்துட்டேன். ஃபோன் பார்த்து இருக்கோம் படிக்கலாம். மேக்ஸ் துணி காய் போட்டு எடுத்து அதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் படிக்க டைம் இல்லை. ஸோ டியூஷன் 6 o'clock சீக்கிரம் போகிறேன். எப்பவுமே 6 தான் போகிறேன். சீக்கிரம் போயிட்டு படிச்சுட்டு நைட்டு வந்து பாய். ஓகே கிளம்புறேன். கருப்பாக தான் எனக்கு தெரியும். லைட் பண்ணால் கருப்பாக தெரியும். நான் லைட்டாக தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ கிளம்பி பவுடர் பிடிச்சிட்டு கிளம்பி போகிறேன். அதுதான் நம்ம பவுடர் பிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு கைஸ். நம்ம பவுடர் பிடிச்சிட்டோம் கைஸ். அவங்க பற்றி கொஞ்சம் இந்தியா இதை பற்றி ஓகே நிறைய சாரி கொட்டை இதான் ரைஸ் சந்தன கப்பாங்க ரைஸ். சந்தனா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஃபுல்லாக கலக்கிக்கலாம். ட்ரையாக ஆகிறவங்க கலக்கிக்கலாம். பெட்ஷீட்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நம்ம எடுத்து இதை வச்சுக்கலாம்.
டியூஷன் விட்டு வந்துட்டேன். இப்போ வந்து உட்காந்து படிக்க போகிறேன். இனிமேல் மண்டேல ஸோ அதனால் நான் படிச்சுட்டு வந்து சாப்பிடும் போது நான் மீட் பண்ணுறேன். பாய். நைட்டு டிஃபனுக்கு தோசை சாப்பிட போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து 10:20 ஆச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ நான் போய் தூங்க போகிறேன். தூக்கம் வருது. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி ப்ளாக் வீடியோ இனிமேல் போடலான்னு ஒரு கண்டென்ட் மாதிரி இந்த கண்டென்ட் மாதிரியே ஸ்டடி ப்ளாக் இந்த மாதிரி போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நான் போட்ட வீடியோவில் இதுதான் நான் என்ன சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் இதே மாதிரி நல்ல வீடியோவை உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பாய்.